நான் துபாயில் இருந்தபோது தினமும் என் மனைவி ஃபாத்திமாவிற்கு தொலைபேசியில் அழைத்து பேசுவேன். நம்முடைய 3 மருமகள்கள் மற்றும் மகன்கள் மீது எப்போதும் கண்டிப்பு காட்டாதே. அவர்களின் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்று. மகன்கள் வேலைக்குச் சென்றால் சரி, இல்லையென்றால் அவர்களை ஓய்வெடுக்க விடு. அவர்களின் கை செலவுக்கு தேவையான பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று கூறுவேன். நான் முதியவனாகும் காலத்தில் என் மகன்கள் என்னை அன்போடு தாங்குவார்கள், என் தேவைகளை ஆசையோடு கவனித்துக் கொள்வார்கள் என்று என் மனதில் ஆழமான நம்பிக்கை இருந்தது. ஆனால் விதி வேறு விதமாக விளையாடிவிட்டது. திடீரென்று எனக்கு இதய பிரச்சனை தீவிரமானதால் துபாயிலிருந்து அரைகுறையாக என் பொருட்களை சுருட்டி கொண்டு தாய் நாட்டிற்கே திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. விமான நிலையத்தில் இறங்கி ஆசையோடு தேடினேன். என்னை வரவேற்பதற்காக என் மனைவி ஃபாத்திமா மட்டுமே தனியாக நின்று கொண்டிருந்தாள். உடன் என் மகன்கள் ஒருவரை கூட காணவில்லை. மகன்கள் எங்கே என்று கேட்டபோது என் மனைவியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. நான் வீட்டிற்கு வந்து ஆசையோடு என் மூத்த மகனை கட்டி அணைக்கச் சென்றபோது அவன் என்னை அப்படியே விலக்கி தள்ளிவிட்டான். இன்னும் 1 வருடம் துபாயிலேயே இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன மரணமா வந்திருக்கும்? அதற்குள் ஏன் ஓடி வந்தீர்கள் என்று கோபமாக கேட்டான். என் இளைய மகனும் மருமகளும் கூட என்னை சோம்பேறி, சம்பாதிக்க துப்பில்லாதவன் என்று தூற்றத் தொடங்கினார்கள். என் இதயம் வெடித்துவிடும் போல் இருந்தது. கதறி அழுது கொண்டே மாடியில் இருக்கும் சிறிய அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். 3 நாட்களாக அந்த அடைபட்ட அறைக்குள் கிடந்தேன். என்னை யாராவது தேடி வருவார்கள் என்று பார்த்தால் ஒருவரும் வரவில்லை. பிறகு நானே கதவை திறந்து கொண்டு மெல்ல கீழே இறங்கி வந்தேன். அங்கு என் கண் முன்னால் நடந்த கொடுமையை பார்த்தபோது என் இதயமே நொறுங்கி போனது. உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? நான் துபாயில் இருந்தபோது ஃபோன் செய்து என் மனைவி ஃபாத்திமாவிடம், எனக்கு துபாய்க்கு வந்து 20 ஆண்டுகளாகிவிட்டது. இப்போது உடலுக்கு முடியவில்லை. இதயத்தில் பெரிய பிரச்சனை இருப்பதால் மருத்துவர் வேலை செய்யக்கூடாது என்று கூறிவிட்டார். அதனால்தான் நான் நிரந்தரமாக ஊருக்கே திரும்பி வரப்போகிறேன் என்று கூறிய அந்த நிமிடமே என் மகன்கள் மற்றும் மருமகள்களின் முகங்கள் அதிர்ச்சியில் வெளுத்து போயின. சற்று முன்பு வரை பிரகாசமாக இருந்த அனைவரின் முகங்களும் ஒரே அடியாய் வாடி போயின. மூத்த மகன் பதற்றத்துடன், அப்பா, நன்றாக போய்க் கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு ஏன் திடீரென்று வருகிறீர்கள்? இங்குள்ள நிலைமை உங்களுக்கு தெரியாதா? இங்கு சாகும் வரை உழைக்க வேண்டியுள்ளதே என்று கத்தினான். அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு மறுமுனையில் இருந்த எனக்கு தொண்டை அடைத்து கொண்டது. பிறகு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, மகனே, எனக்கு இந்த உடம்பு முடியாத நிலைமை மட்டும் வரவில்லை என்றால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் அங்கேயே உழைத்து விட்டுதான் வந்திருப்பேன் என்று அன்பான குரலில் கெஞ்சினேன். ஆனால் அங்கு அனைவருக்கும் பாம்பை கண்டது போல பேச்சே வரவில்லை. என்னை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் அனைவரும் மெல்ல மெல்ல ஆளுக்கு ஒரு பக்கமாக நகரத் தொடங்கினர். பிறகு நான் வரும் தேதியை கூறிவிட்டு போனை வைத்து விட்டேன். என் மனைவி கையில் போனை பிடித்தபடி அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். மகன்களின் முகமாற்றங்களை அவள் கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அவளுக்கு பழைய நினைவுகள் மனதில் ஓடியிருக்கும். 25 வயது இளைஞனாக 3 சிறிய குழந்தைகள், வயதான பெற்றோரின் பெரிய குடும்ப பொறுப்பை சுமந்து கொண்டு வேலை தேடி நான் அலைந்த காலம் அது. சொந்த ஊரில் குடும்பத்தை காப்பாற்றும் அளவுக்கு எந்த வேலையும் கிடைக்காமல் தவித்து போய்தான் துபாய்க்கு செல்ல முடிவெடுத்தேன். அங்கு எனக்கு நல்ல வேலை கிடைத்தது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு மீண்டும் என் சொந்த மண்ணிற்கு வர எனக்கு கொடுப்பினை இல்லாமலே போனது. 2 வருடமோ அல்லது 3 வருடத்திற்கு ஒரு முறையோ 1 மாத விடுமுறையில் வந்து விட்டு போவேன். அங்கிருந்தபடியே இரத்தத்தை வேர்வையாக சிந்தி பணத்தை அனுப்பி வைத்தேன். மகன்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி தந்தேன். நல்ல கல்வியும் கொடுத்தேன். மகன்கள் வளர்ந்ததும் ஆளுக்கு ஒரு கார் வாங்கி தந்தேன். என் மனைவி ஃபாத்திமா இங்கு என் பெற்றோரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு பிள்ளைகளையும் செல்லம் கொடுத்து வளர்த்தாள். பிள்ளைகளும் படிப்பு முடிந்து நல்ல வேலையில் சேர்ந்தார்கள். அவர்களுக்கு திருமண வயது வந்தபோது கூட ஊருக்கு போனால் இருக்கும் வேலை போய்விடுமோ என்று பயந்து திருமணத்திற்கு நேரில் வராமல் லட்சக்கணக்கான பணத்தை மட்டும் அங்கிருந்தே அனுப்பி வைத்தேன். காலம் ஓடியது. நான் எப்பொழுதெல்லாம் ஊருக்கு வர முயற்சி செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் மகன்களும் மருமகள்களும் ஏதேனும் காரணம் கூறி என்னை வரவிடாமல் தடுத்து விடுவார்கள். ஆனால் இப்போது நோய் வந்து உடல் தளர்ந்து போனதாலும் இந்த வயதில் என் பேர குழந்தைகளை கொஞ்சி விளையாட வேண்டும் என்ற ஆசையினாலும் தான் ஊருக்கு திரும்பினேன். விமான நிலையத்தில் இறங்கும்போது என் கண்கள் நம்பிக்கையில் ஒளிர்ந்தன. என் குடும்பமே திரண்டு வந்து என்னை வரவேற்பார்கள். என் மகன்களும் பேரப்பிள்ளைகளும் கையில் பூங்கத்தோடு ஆரவாரம் செய்து என்னை ஓடி வந்து கட்டி அணைப்பார்கள் என்று கற்பனை செய்து கொண்டே பெட்டிகளை தூக்கி கொண்டு வெளியே வந்தேன்.
ஆனால் எதிரில் என் மனைவி ஃபாத்திமா மட்டும் தலைமேல் முந்தானையை போட்டுக்கொண்டு தனியாக நின்றதை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 20 வருடங்களுக்கு முன்னால் பார்த்த பாத்திமாவிற்கும் இப்போது இருக்கும் பாத்திமாவிற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். நான் மட்டும் என்ன, இருவருமே இளமையை இழந்து முதுமையின் வாசலில் நின்று கொண்டிருந்தோம். அவள் அருகில் வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்று மெல்ல கேட்டார். நான் நன்றாக இருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் எங்கே? அமீர், ஃபாரூக், ஆசிப் அனைவரும் என்னை பார்க்க ஆவலாக இருந்தார்களே, ஏன் வரவில்லை என்று ஆசையோடு கேட்டேன். ஃபாத்திமா அமைதியானாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி வந்தது. நான் பார்த்துவிடக்கூடாது என்று உடனே முந்தானையால் துடைத்து கொண்டு, 3 பேருக்கும் இன்றைக்கு அலுவலகத்தில் விடுமுறை கிடைக்கவில்லை. ஏதோ அவசர வேலையாம். குழந்தைகளும் பள்ளிக்கு சென்று விட்டார்கள். உங்களை முதலில் நானே தனியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனால்தான் நான் மட்டும் வந்தேன் என்று சமாளித்தாள். அப்படியே வெளியே வந்து ஒரு ரிக்ஷாவை நிறுத்தினாள். எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. வீட்டில் 3 கார்கள் இருக்கின்றனவே, ஒரு கார் கூட எடுத்துக்கொண்டு வரவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவள், 3 கார்கள் இருக்கின்றனதான், ஆனால் 3 பிள்ளைகளிடம்தான் இருக்கின்றன. எனக்குத்தான் தனியே எங்கும் வெளியே போக வேலையே இல்லையே. கார் வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? வீடு அருகில்தான் இருக்கிறது, சென்று விடலாம் வாருங்கள் என்று கூறி என்னை ரிக்ஷாவில் அழைத்துச் சென்றாள். வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். நான் நினைத்து பார்த்ததற்கு மாறாக என்னை வரவேற்பதற்கு அங்கு எந்த சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கவில்லை. எந்த ஒரு சந்தோஷமும் அந்த வீட்டில் இல்லை. அனைவரும் வேலைக்கு சென்றிருந்தார்கள். வீடு ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்று கேட்டேன். ஃபாத்திமா உண்மையை மறைத்து, நான் சொன்னேனே வீட்டில் யாரும் இல்லை என்று. நீங்கள் சாப்பிட்டு விட்டு ஓய்விடுங்கள், இரவுக்குள் அனைவரும் வந்து விடுவார்கள், அப்போது பேசிக்கொள்ளலாம் என்று கூறினாள். எனக்கு ஒரே குழப்பம். மகன்கள்தான் வேலைக்கு சென்றார்கள் என்றால் அவர்களின் மனைவிகள் வீட்டில்தானே இருந்தார்கள். ஒருத்தி கூட வெளியே வந்து என் முகத்தை பார்க்கவில்லையே. சரி போகட்டும் என்று யோசிக்காமல் அறைக்கு சென்று படுத்து கொண்டேன். திடீரென்று கண் விழித்து பார்த்தபோது வீட்டில் பிள்ளைகளின் சத்தம் கேட்டது. வீடே களை கட்டிவிட்டது என்று சந்தோஷமாக உடைகளை மாற்றிக்கொண்டு ஓடோடி வெளியே வந்தேன். 3 மகன்களும் வேலை முடிந்து திரும்பியிருந்தார்கள். சிறிய பிள்ளைகள் முற்றம் முழுவதும் விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் புன்னகையோடு முன்னால் சென்றேன். என் மகன்கள் என்னை பார்த்ததும் ஓடி வந்து என் மடியில் விழுவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் என் மூத்த மகன் அமீர் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டே, அப்பா நீங்கள் வந்து விட்டீர்களா, வர வேண்டாம் என்று எவ்வளவு தடுத்தோம், ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்குத்தான் செய்வீர்கள் என்று அலட்சியமாக கூறினான். அப்போது என் இளைய மகனான ஃபாருக்கும் ஆசிஃபும் எழுந்து வந்து என்னை ஏனோதானோ என்று கட்டி அணைத்தார்கள். ஆனால் அவர்கள் கட்டி அணைத்ததில் நான் எதிர்பார்த்த பாசமும் உணர்ச்சியும் இல்லை. நான் அமைதியாக உணவருந்தும் மேஜையை நோக்கி சென்றேன். ஒரு நாட்காலியில் உட்கார போனபோது என் மூத்த மருமகள் உரத்த குரலில், அங்கே உட்காராதீர்கள் மாமா, அங்கே அமீர் உட்காருவார், அவர் அருகில் நான் உட்காருவேன் என்றாள். என் சொந்த வீட்டிலேயே மருமகள் வாயால் இப்படி ஒரு பேச்சை கேட்டதும் எனக்கு அப்படியே கூனி குறுகி போயிற்று. நான் அமைதியாக நகர்ந்ததும் அமீர் வந்து கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டான். மெல்ல மெல்ல அனைவரும் ஆளுக்கு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். எனக்கு உட்கார ஒரு நாற்காலி கூட காலியாக இருக்கவில்லை. என் மனைவி ஃபாத்திமா அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன் இடத்திலிருந்து எழுந்து வந்து, நீங்கள் உள்ளே அறைக்கு செல்லுங்கள், நான் அங்கேயே உங்களுக்கு உணவு கொண்டு தருகிறேன் என்று கூப்பிட்டாள். என் சொந்த மகன்களும் மருமகள்களும் நடத்தும் இந்த மோசமான நடத்தையை பார்த்து நான் உறைந்து போனேன். இப்படி ஒரு கேவலமான வரவேற்பை நான் கனவிலும் கூட நினைத்து பார்த்ததில்லை. அதிர்ச்சியோடு என் மகன்களை பார்த்தேன். ஒருவரும் என் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவர்கள் தங்கள் மனைவிகளோடு சிரித்து பேசி சாப்பிடுவதிலேயே குறியாக இருந்தார்கள். ஃபாத்திமா என் கையை பிடித்து, இங்கு நிற்பதில் எந்த பயனும் இல்லை, உள்ளே வாருங்கள் என்று அறைக்கு அழைத்துச் சென்றாள். அப்போதுதான் நான் கவனித்தேன். என் மனைவி சாப்பாட்டு மேஜையை விட்டு எழுந்து என் கூட வந்ததை அங்கிருந்த ஒருவர் கூட பொருட்படுத்தவில்லை. என் இதயம் காய்ந்து போன சருகை போல நொறுங்கி போனது. அறைக்குள் சென்றதும், ஃபாத்திமா, பிள்ளைகளுக்கு நான் வந்தது பிடிக்கவில்லையா என்று அழுது கொண்டே கேட்டேன். அவள் அமைதியானாள். பிறகு எனக்கு ஆறுதல் சொல்வது போல, உண்மையில் பிள்ளைகள் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் துபாயிலேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பார்க்குக்கு தொழில் தொடங்க பணம் தேவையாக இருந்ததாம். அமீருக்கு ஒரு புதிய மனை வாங்க பணம் தேவையாக இருந்ததாம். நீங்கள் சீக்கிரமே வந்துவிட்டதால் அவர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம், வேறு ஒன்றுமில்லை என்று விஷயத்தை மிகவும் லேசாக என் முன்னால் வைத்தாள். ஆனால் என் மனம் கேட்கவில்லை. ஃபாத்திமா, நான் வாழ்க்கை முழுவதும் பணத்தை மட்டுமே சம்பாதித்தேன். இப்போது என் எஞ்சிய வாழ்க்கையை உங்கள் அனைவரோடும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறி அழுதேன். கொஞ்சம் நேரத்தில் என் மனம் கொஞ்சம் தேறியதும்
இருங்கள், உங்களுக்கு சாப்பிட ஏதேனும் கொண்டு வருகிறேன். காலையிலிருந்து நீங்கள் எதுவும் சாப்பிடவில்லை என்று கூறி பாத்திமா வெளியே சென்றாள். அங்கு உணவு மேஜை காலியாக கிடந்தது. அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு சென்றிருந்தார்கள். மூத்த மருமகள் மட்டும் பாத்திரங்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அவளிடம் என் மனைவி, மகளே, உன் மாமாவுக்கு கொஞ்சம் உணவை எடுத்து வை என்று கேட்டிருக்கிறாள். அதற்கு அந்த மூத்த மருமகள், அட பொங்கலத்தை, உணவெல்லாம் ஒன்றும் மிஞ்சவில்லை. ரொட்டியும் காய்கறியும் தீர்ந்து போய்விட்டன. சாதத்தையும் பிள்ளைகள் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். நீங்கள் வேண்டுமானால் மாமாவுக்கு வெளியிலிருந்து ஏதேனும் வரவழைத்து கொடுங்கள் என்று அலட்சியமாக கூறிவிட்டு பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். இந்த விஷயத்தை உள்ளே வந்து என்னிடம் சொன்னால் நான் இன்னும் உடைந்து போவேன் என்று பாத்திமா பயந்திருக்கிறாள். சரி, இளைய மகனிடம் சொன்னால் வெளியில் சென்று உணவு வாங்கி வருவான் என்று நினைத்து மெல்ல நடந்து இளைய மகன் ஆசிஃபின் அறைக்கு அருகில் சென்றிருக்கிறாள். கதவை திறக்க கை நீட்டிய போது உள்ளே இருந்து என் இளைய மகன் ஆசிஃபின் குரல் கேட்டது. நண்பா, அப்பாதான் திரும்பி வந்து விட்டார் என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவர் செய்த காரியத்தில் நானே கோபத்தில் இருக்கிறேன். இத்தனை வருடங்களாக அவர் இல்லாமலேயே வாழ பழகிவிட்டோம். இப்போது குடும்பத்திற்குள் அவர் ஒரு முகம் தெரியாத அந்நிய மனிதரைப் போலத்தான் வந்து நிற்கிறார். எனக்கு மனை வாங்க வேண்டும் என்று சொன்னேனே, குறைந்தபட்சம் என் வார்த்தையை காது கொடுத்து கேட்டாரா? தன் ஜாலியான வாழ்க்கையை முடித்து கொண்டு ஊருக்கு வந்துவிட்டார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி அவருக்கு என்ன கவலை என்று தன் நண்பனிடம் கோபமாக கத்திக் கொண்டிருந்தான். என் மகனின் வார்த்தையை கேட்டதும் ஃபாத்திமாவிற்கு தலை சுற்றிவிட்டது. இங்கு அனைவரும் எனக்கும் அவளுக்கும் எதிராக மாறியிருந்தார்கள். அவள் என்ன செய்வாள்? பாவமாக என் அறைக்கே திரும்பி வந்தாள். உணவிற்காக காத்து கொண்டிருந்த நான் ஃபாத்திமா வெறுங்கையோடு வருவதை பார்த்ததும் உள்ளுக்குள் சுக்குநூறாக உடைந்து போனேன். அவள் என் அருகில் வந்து உட்கார்ந்து வெட்கப்பட்டு கொண்டு, சாப்பாடு தீர்ந்து போய்விட்டது, அருகில் ஒரு உணவகம் இருக்கிறது, அங்கு சென்று நமக்காக ஏதேனும் வாங்கி வாருங்கள் என்று கூறினாள். என் நெஞ்சில் பெரிய மலையை தூக்கி வைத்தது போல இருந்தது. நான் அமைதியாக எழுந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு அந்த ஊர் தெருக்கள் எதுவும் தெரியாது. 2-3 தெருக்கள் தாண்டி அலைந்து திரிந்து ஒரு உணவகத்தை கண்டுபிடித்தேன். அங்கு உணவென்று சொல்லி தடிமனான ரொட்டியையும் தண்ணீர் போல இருந்த பருப்பையும் கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அந்த ரொட்டியை என்னாலும் சாப்பிட முடியவில்லை, என் மனைவியாலும் சாப்பிட முடியவில்லை. இருவரும் கஷ்டப்பட்டு தொண்டையில் இறக்கிவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டோம். நாட்கள் இப்படித்தான் நரகமாக நகரத் தொடங்கியது. நான் ஊருக்கு திரும்பி வந்ததில் இந்த வீட்டில் யாருக்கும் எந்த சந்தோஷமும் இல்லை என்கின்ற கொடூரமான உண்மையை என் மனம் நன்றாகவே புரிந்து கொண்டது. இத்தனை வருடம் நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்து கட்டிய வீட்டில் என் சொந்த மகன்களே என்னிடம் மனமில்லாமலும் ஏதோ ஒரு அந்நியனிடம் பேசுவது போலவும் தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் மகன்கள் என்னிடம் காட்டிய மனமில்லாத பேச்சைக் கண்டு நான் இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பாடுபட்டு அனுப்பிய பணத்திற்கு இவர்கள் காட்டும் நன்றிக்கடன் இதுதானா என்று என்னிடம் நானே கேட்டுக்கொள்வேன். ஒரு நாள் நானும் என் மனைவி ஃபாத்திமாவும் அமர்ந்து தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தோம். மூத்த மகன் அமீர் எங்களுக்கு சற்று தள்ளி அமர்ந்து மடிக்கணினியில் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். அப்போது 2வது மகன் ஃபாருக் உள்ளே வந்து, அமீரண்ணா, நமக்கு எதிரில் இருக்கும் வீட்டை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக கட்டியிருக்கிறார்கள், முழுமையாக பளிங்கு கற்கள் பதித்திருக்கிறார்கள் என்று கூறியபடி அமீரின் அருகில் அமர்ந்தான். அமீர் புன்னகைத்தபடி, ஆமாம், நமக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான வீடு இருக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் நம் அப்பாவுக்கு என்ன தோன்றியதோ திடீரென்று ஊருக்கு திரும்பி வந்து விட்டார். இன்னும் சில ஆண்டுகள் அங்கேயே இருந்து கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தால் நாம் ஆளுக்கு ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கலாம் என்று என்னை நோக்கி நக்கலாகவும் கடினமாகவும் கூறினான். நான் மெல்ல, மகனே, நான் இத்தனை ஆண்டுகள் அங்கே உழைத்து விட்டேன். இனி இந்த தளர்ந்த உடலோடு துபாயில் உழைக்க என்னிடம் தெம்பில்லை. அது மட்டுமின்றி நீங்கள் மூவருமே நல்ல வேலையில்தான் இருக்கிறீர்கள், நன்றாக சம்பாதிக்கிறீர்கள். அப்புறம் நான் இன்னும் உழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டேன். நான் அவ்வளவுதான் சொன்னேன். என் மூத்த மகன் அமீர் எரிச்சல் அடைந்து, இப்போது எங்கள் சம்பாதியத்தின் மீதும் உங்கள் கண் விழுகிறதா? ஊரில் என்ன சம்பாதிக்க முடியும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் இவ்வளவு நாளாக தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தேன். இனி அதுவும் முடியாது. நாங்கள் மூவரும் எங்கள் குடும்பங்களோடு இந்த பழைய வீட்டிலேயே காலம் முழுவதும் வாழ வேண்டியதுதான். நீங்கள் மட்டும் இங்கு ஜாலியாக கட்டிலில் படுத்துக்கொண்டு காலத்தை கழிப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் என்று கோபமாக கத்திவிட்டு தன் அறைக்கு சென்றான். பாருக்கும் முகத்தை சுளித்து கொண்டு உள்ளே சென்றான். என் சொந்த பிள்ளைகள் என் மீது இவ்வளவு வெறுப்பு வைத்திருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. நடுங்கும் கரங்களால் என் கைபேசியை எடுத்து
கடந்த 20 ஆண்டுகளாக நான் வேலை செய்த என் முதலாளிக்கு தொலைபேசியில் அழைத்தேன். நான் தாய்நாட்டிற்கு புறப்பட்ட போது அவர் என்னை தடுத்தது நினைவுக்கு வந்தது. பிள்ளைகளுக்கு தகப்பனின் பணத்தின் மீது மட்டும் ஆசை வந்துவிட்டால் தகப்பனை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள் என்று அவர் அன்று கூறிய எச்சரிக்கை இப்போது என் நினைவிற்கு வந்தது. அன்று அவர் பேச்சை கேட்காததற்கு இன்று என் பிள்ளைகளின் முன்னால் வெட்கி தலைகுனிந்து நின்றேன். என் முதலாளியிடம் நான் மீண்டும் துபாய்க்கு வந்து வேலை செய்ய விரும்புவதாக கெஞ்சினேன். அதை கேட்ட அவர் உரக்க சிரித்து, ஏன், என்ன ஆயிற்று? உங்கள் பிள்ளைகள் 2 வேளை உணவளிக்க கூட மறுத்து விட்டார்களா என்று கேட்டார். நான் அமைதியாக இருந்தேன். அவர் நல்ல மனிதர். கடந்த 20 ஆண்டுகளாக என்னுடன் நல்ல நட்பில் இருந்தார். அதனால் என் சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த வயதிலும் எனக்கு மீண்டும் வேலை தர ஒப்புக்கொண்டார். தொலைபேசியை வைத்துவிட்டு அமைதியாக எழுந்து அறைக்குள் சென்று என் பையை தயார் செய்ய தொடங்கினேன். எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் என்று பாத்திமா தடுத்தபோது நான் மாலையிலேயே விமான பயணச்சீட்டு முன்பதிவு செய்து விட்டதாகவும் மீண்டும் துபாய்க்கே செல்வதாகவும் கூறினேன். பாத்திமா தலைகுனிந்து அமைதியானாள். இத்தனை காலத்திற்கு பிறகு வந்தவர் மீண்டும் செல்கிறாரே என்று அவளுக்கு வேதனைதான். ஆனால் அவளாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. மாலை வேளையில் குடும்பத்தினர் அனைவரும் வீட்டில் இருந்தனர். நான் பெட்டியுடன் வெளியே வந்ததும் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். நான் புறப்படுகிறேன் பிள்ளைகளே, மீண்டும் துபாய்க்கே செல்கிறேன். இந்த வீட்டில் எனக்கு இடமில்லை என்பதை உணர்ந்து விட்டேன். என் முதலாளி என்னை மீண்டும் அழைத்து கொண்டார் என்று கம்பீரமாக கூறினேன். நான் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. காலையில் என்னிடம் மரியாதையின்றி நடந்து கொண்ட அமீர் ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து, நம்பவே முடியவில்லையே அப்பா, இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் போவதை பற்றி முன்னாலேயே சொல்லி இருக்கக்கூடாதா? உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வைத்திருப்பேனே என்றான். மற்ற மகன்களும் என்னை சூழ்ந்து கொண்டு அன்பாக பேசுவது போல் நடித்தனர். நான் புன்னகையோடு விலகி நின்றேன். இந்த போலியான அன்பின் உண்மை என்னவென்று எனக்கு தெரியும் அல்லவா? நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். பிள்ளைகளின் இந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு பாத்திமாவும் அதிர்ச்சி அடைந்தாள். அன்று பிள்ளைகள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அமீர் மீண்டும் தன் தொழில் திட்டங்களை பற்றி பேசத் தொடங்கினான். அப்பா பணம் அனுப்பியதும் எதிர் வீட்டை விலைக்கு வாங்கி நாம் அனைவரும் அங்கே குடிபெயரலாம் என்று ஃபாரூக் கூறினான். பாத்திமா அமைதியாக தன் அறைக்குள் சென்றாள். மீண்டும் துபாயிலிருந்து நான் பணம் அனுப்புவேன் என்று வீட்டில் அனைவரும் காத்திருந்தனர். ஆனால் இம்முறை நான் வீட்டிற்கு தொலைபேசி அழைப்பு செய்வதையே நிறுத்திவிட்டேன். எப்போதாவது அழைத்தால் கூட நள்ளிரவில் அனைவரும் தூங்கிய பிறகு பாத்திமாவிற்கு மட்டுமே அழைப்பேன். அம்மா, அப்பா துபாய் சென்றதும் வேலை கிடைத்து விட்டதா? சில நாட்களில் மீண்டும் வந்துவிடப் போகிறார். நாங்கள் எதிர் வீட்டுக்காரரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். 1 கோடி ரூபாய் கேட்கிறார்கள் என்று மகன்கள் பாத்திமாவிடம் கேட்பார்கள். பாத்திமா எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருப்பாள். இவ்வாறாக 6 மாதங்கள் உருண்டோடின. ஆனால் நான் வெளிநாட்டிலிருந்து 1 ரூபாய் கூட அனுப்பவில்லை. இதனால் 3 மகன்களும் கடும் எரிச்சல் அடைந்தனர். 6 மாதங்கள் கடந்த நிலையில் எதிர் வீடு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு தயாராகி இருந்தது. அமீர் ஏங்கிய கண்களோடு அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்பது 3 சகோதரர்களின் ஆசையாக இருந்தது. அதில் தொங்கவிடப்பட்டிருந்த விற்பனைக்கு என்ற அறிவிப்பு பலகை அவர்களை கேலி செய்வது போல் இருந்தது. ஒரு நாள் காலை அமீர் விழித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தான். அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டிருந்தது. விற்பனைக்கு என்ற பலகையும் அகற்றப்பட்டிருந்தது. அந்த வீடு விற்பனையாகிவிட்டது என்பதை உணர்ந்து அவன் ஏங்கிய குரலில் கூச்சலிடவே மகன்கள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள் அனைவரும் அங்கே கூடினர். புதிய வீட்டுப் பொருட்கள் லாரியிலிருந்து இறக்கப்பட்டு வீட்டிற்குள் கொண்டு செல்வதை பார்த்த மூத்த மருமகள், யாரோ மிகப்பெரிய பணக்காரர் இந்த வீட்டை வாங்கி இருக்கிறார் போலிருக்கிறது. பொருட்களை பாருங்கள், எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் பேராசையுடன். மாலை வேளையில் மூத்த மருமகள் சமையல் செய்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு பெண்மணி வீட்டிற்கு வந்தார். அவரிடம் என்ன விஷயம், இன்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மருமகள் அலட்சியமாக கேட்டாள். அதற்கு அந்த பெண்மணி சிரித்து கொண்டே, எனக்கு இனி உங்களிடம் என்ன வேலை? நான் பாத்திமாவை பார்க்க வந்தேன். அவர்தான் எதிர் வீட்டிற்கு மாறி குடியேறிவிட்டாரே, நீங்கள் ஏன் அவருடன் செல்லவில்லை என்று கேட்கத்தான் வந்தேன் என்றார். அதை கேட்ட மருமகள் அதிர்ச்சியடைந்து, என்ன சொல்கிறீர்கள்? அத்தை எதிர் வீட்டிற்கு சென்று விட்டாரா? அவர் இங்கேதானே என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே முதியவள் காலையிலிருந்து வீட்டில் எங்கேயும் தென்படாதது நினைவுக்கு வந்தது. வீட்டில் அவளுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாததால் அவள் காலையிலிருந்து வீட்டில் இருக்கிறாளா இல்லையா என்பதை கூட யாரும் கவனிக்கவில்லை. அடரா, நீ அவளுடைய மருமகள், உனக்கே தெரியவில்லையா? காலையிலேயே பாத்திமா தான் அந்த எதிர் வீட்டை விலைக்கு வாங்கி தன் பெயருக்கு மாற்றியிருக்கிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான பொருட்களை வாங்கி வீட்டை அரண்மனை போல மாற்றியிருக்கிறார். இன்று ஊருக்கே விருந்து வைக்கிறார்.
அப்துல் ரஹ்மான் மீண்டும் துபாய் சென்றதால் உங்களுக்கு யோகம் அடித்து விட்டது போலிருக்கிறது என்று பக்கத்து வீட்டு பெண்மணி கூற, மருமகளுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. மகன்கள் ஓடிச் சென்று பாத்திமாவின் அறையை பார்த்தனர். அங்கே அவள் இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளை யாருக்கும் கொடுக்காதே இறைவா என்று சலித்து கொண்டே அந்த பெண்மணி சென்று விட்டார். மகன்கள் கதவை திறந்து வெளியே பார்த்தபோது உண்மையிலேயே எதிர் வீட்டின் முன்னால் பெரிய அளவில் சமையல் நடந்து கொண்டிருந்தது. அம்மா இந்த வீட்டை எப்போது வாங்கினார் என்று சகோதரர்கள் மூவரும் வியந்தனர். சீக்கிரம் தயாராகுங்கள், ஊரே அம்மா வீட்டிற்கு செல்லும் போது நாம் ஏன் இந்த பழைய வீட்டில் இருக்க வேண்டும்? அம்மா நமக்கு ஆச்சரியம் அளிப்பதற்காகவே இப்படி செய்திருக்கிறார் போலிருக்கிறது என்று அமீர் மகிழ்ச்சியோடு கூற, அனைவரும் உடனே தயாராகி அந்த பிரம்மாண்ட வீட்டிற்கு சென்றனர். அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது ஃபாத்திமா விலைமதிப்பற்ற பட்டுப்புடவை அணிந்து பெரிய சோபாவில் அமர்ந்திருந்தார். ஊர் மக்கள் அனைவரும் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். நாம் சாதாரண ஆட்களைப் போல ஏன் சாப்பிட வேண்டும்? வாருங்கள், நேராக அம்மாவிடம் செல்வோம். அவர் நமக்கு உணவு மேஜையிலேயே பரிமாறுவார் என்று அமீர் பெருமையுடன் கூறிக்கொண்டே ஃபாத்திமாவின் முன்னால் போய் நின்றான். அம்மா, எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீட்டை வாங்க வேண்டும் என்பது எங்கள் பல வருட கனவு. அதை நீங்கள் நிறைவேற்றிவிட்டீர்கள் என்று 3 மகன்களும் ஒரே குரலில் கூறினர். ஃபாத்திமா மெல்ல புன்னகைத்து, உங்களுக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வீட்டை நான் வாங்கவில்லை. இதன் உண்மையான உரிமையாளர் அவர்தான் என்று ஒரு பக்கமாக சுட்டிக்காட்டினாள். 3 மகன்களும் திரும்பி பார்த்தபோது அங்கே கம்பீரமான ஆடை அணிந்து முகத்தில் புன்னகையோடு நான் வந்து கொண்டிருந்தேன். ஊர் மக்கள் அனைவரும் என்னை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று கொண்டிருந்தனர். அப்பா, நீங்கள் எப்போது திரும்பி வந்தீர்கள்? இந்த வீட்டை எப்படி வாங்கினீர்கள் என்று அமீர் திகைப்புடன் கேட்டான். நான் மெல்ல நடந்து அவர்கள் அருகில் வந்தேன். என் முகத்தை பார்க்க கூட தகுதியற்றவர்களாக 3 மகன்களும் மருமகள்களும் தலைகுனிந்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தனர். உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? நான் மீண்டும் துபாய் சென்றது உண்மைதான், ஆனால் உழைப்பதற்காக அல்ல. என் முதலாளி எனக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வூதிய தொகையையும் கடந்த 20 ஆண்டுகால உழைப்பிற்கான மிகப்பெரிய தொகையையும் மொத்தமாக வழங்கி என்னை ஓய்வு பெறச் செய்தார். மிக்க நன்றி அப்பா. நீங்கள் மீண்டும் துபாய்க்கு சென்று எங்களுக்காக மீண்டும் இவ்வளவு பணத்தை சம்பாதித்து இந்த வீட்டை வாங்குவீர்கள் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று என் மகன் ஃபாரூக் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டான். நான் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, இல்லை மகனே, நிச்சயமாக இல்லை. இந்த வீட்டை நான் எனக்காகவும் என் மனைவி ஃபாத்திமாவிற்காகவும் மட்டுமே வாங்கினேன். உங்கள் வீட்டில் எனக்கும் ஃபாத்திமாவிற்கும் எவ்வாறு இடம் இல்லையோ, எங்களுக்கு உணவு கூட மிஞ்சவில்லையோ, அதே போல்தான் இந்த வீட்டில் உங்கள் யாருக்கும் இடமில்லை. ஊர் மக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். நீங்களும் அவர்களோடு சாப்பிட்டுவிட்டு உங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள். அதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்று உறுதியாக கூறினேன். நான் சொன்னதை கேட்டதும் என் 3 மகன்களுக்கும் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவர்கள் ஏதேனும் பேசுவதற்குள் ஊர் மக்கள் அவர்களை தள்ளிவிட்டு சென்று உணவருந்தினர். விருந்து முடிந்து அனைவரும் கலைந்து சென்றனர். ஆனால் என் 3 மகன்களும் தங்கள் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளுடன் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது என் வீட்டு காவலாளியும் வேலையாட்களும் வந்து, நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் உணவு தயார் நிலையில் உள்ளது, சாப்பிடுங்கள். ஐயாவும் அம்மாவும் ஓய்வெடுக்க செல்ல போகிறார்கள், வீட்டை பூட்ட வேண்டும் என்று கூறி அவர்களை வெளியே அனுப்பி வைத்தனர். என் 3 மகன்களும் அவமானத்தால் கூனி குறுகி தங்கள் பழைய வீட்டிற்கு திரும்பினர். இப்போது அவர்களிடம் நல்வழி நடப்பதற்கான மனவேதனையும் பரிதாபமும் மட்டுமே எஞ்சி இருந்தன. தங்கள் கைகளாலேயே சொந்த காலில் மண்ணை வாரி போட்டு கொண்டதை உணர்ந்தனர். தங்கள் சொற்ப சம்பளத்தை கொண்டு அந்த பழைய வீட்டில் குடும்பத்தை நடத்த தொடங்கினர். நாட்கள் செல்ல செல்ல குடும்ப செலவுகள் அதிகரித்தன. ஒரு நாள் அமீர் எரிச்சலுடன், என்ன இது, இன்றைக்கும் பருப்பு சாதமா? 2 நாட்களாக இதையே தானே சாப்பிடுகிறோம் என்றான். அதற்கு சமீனா, உங்கள் சம்பளம் முடிந்து 15 நாட்கள் ஆகிவிட்டன. ஃபாருக்கு கொடுத்த கொஞ்ச பணத்தில் தான் குடும்பம் ஓடுகிறது. இதில் தினமும் கறிக்கடையா வைக்க முடியும் என்றாள். அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த பருப்பு சாதத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த போது வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. என் இளைய மகன் ஆசிப் போய் கதவை திறந்தான். அங்கே ஒரு சிறுவன் கையில் பெரிய தட்டோடு நின்றிருந்தான். ஐயா, எதிர் வீட்டு அம்மா உங்களுக்காக இந்த உணவை அனுப்பச் சொன்னார்கள் என்று கூறினான். ஆசிப் நிமிர்ந்து பார்த்தபோது தெருவின் மறுமுனையில் கதவருகே என் மனைவி ஃபாத்திமா நின்று கொண்டிருந்தாள். ஆசிப் தட்டை வாங்குவதை பார்த்ததும் அவள் உள்ளே சென்று விட்டாள். பெற்றோர் தங்களை விட்டு ஒதுக்கி வைத்திருந்த நிலையிலும் தாய் உணவு அனுப்பியதை கண்டதும் ஆசிஃபின் கண்களில் கண்ணீர் பெருகியது.
தட்டை கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான். அதில் பல வகையான அறுசுவை உணவுகள் இருந்தன. அம்மாவின் மனம் இலகிவிட்டது. வாருங்கள், அனைவரும் சென்று மன்னிப்பு கேட்போம் என்று உணவை சாப்பிட்டுவிட்டு அனைவரும் ஓடி வந்து என் வீட்டு வாசலில் நின்றனர். கதவு திறக்கப்பட்டதும் மூவரும் உள்ளே ஓடிச் சென்று ஃபாத்திமாவின் கால்களில் விழுந்தனர். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் பெரிய தவறு செய்துவிட்டோம். உங்களை நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோம். எங்களை உங்கள் நிழலில் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினர். பிள்ளைகளின் நிலையை கண்ட ஃபாத்திமாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருகியது. பேர பிள்ளைகளும் ஓடி வந்து பாட்டியை கட்டி அணைத்து கொண்டனர். ஃபாத்திமா, மகன்களே, நான் உங்களை மன்னிக்க தயார். ஆனால் உங்கள் அப்பா உங்களை மன்னிக்கும் வரை உங்களை இந்த வீட்டிற்குள் சேர்க்க முடியாது என்று வேதனையுடன் கூறினாள். அப்போது நான் வெளியே சென்றுவிட்டு என் காரில் வீட்டிற்கு வந்து இறங்கினேன். வெள்ளை நிற ஆடை அணிந்து கம்பீரமாக வீட்டிற்குள் நுழைந்தேன். என் முகத்தில் கோபம் கொந்தளித்தது. இவர்களுக்கு உள்ளே வர யார் அனுமதி கொடுத்தது என்று கத்தினேன். பாத்திமா குறுக்கிட்டு, போதும், நிறுத்துங்கள். என் பிள்ளைகளை துன்புறுத்தாதீர்கள். இறைவன் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இறைவன் பலன் தந்துவிட்டான். இப்போது பிள்ளைகளின் நிலைமையை பாருங்கள். உணவிற்கே கஷ்டப்படுகிறார்கள். என் பிள்ளைகளுக்கு கதவை மூடாதீர்கள் என்று வேண்டினாள். அமீரின் சைகையை தொடர்ந்து என் 3 மகன்களும் என் கால்களில் விழுந்து கெஞ்சினர். எந்த ஒரு தந்தையாலும் தன் பிள்ளைகள் அழுது புலம்புவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. என் மனம் இலகியது. பிள்ளைகளை தூக்கி அணைத்து கொண்டு, சரி, போய் உங்கள் பொருட்களை எடுத்து கொண்டு வாருங்கள். இனி நீங்கள் வறுமையில் வாழ தேவையில்லை என்றேன். அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் தங்கள் உடைமைகளுடன் என் வீட்டிற்கு மாறினர். மறுநாளே 3 மகன்களும் தங்கள் சிறிய வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு என் தொழிலில் இணைய ஆயத்தமாயினர். அமீர் என்னிடம், அப்பா, நிதித்துறையை என்னிடம் விட்டுவிடுங்கள். எனக்கு அதில் நல்ல அனுபவம் உண்டு என்றான். நானும் ஒப்புக்கொண்டு என் தொழிற்சாலையின் கணக்கு வழக்குகளை கவனிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தேன். என் மருமகள்களும் பாத்திமா கொடுத்த பணத்தில் ஆடம்பரமாக பொருட்களை வாங்கி அனுபவிக்க தொடங்கினர். நாட்கள் அமைதியாக சென்றன. ஆனால் சில நாட்களிலேயே காலை உணவின் போது நான் கவலையுடன் காணப்பட்டேன். பாத்திமா விசாரித்த போது, தொழிற்சாலையின் கணக்கில் பெரிய அளவில் பணம் மாயமாகிறது. எங்கு தவறுகிறது என்று புரியவில்லை என்று கவலைப்பட்டேன். நான் அலுவலகத்திற்கு சென்ற சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து வீட்டிற்கு தொலைபேசி அழைப்பு சென்றது. எனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரிய வர்த்தக ஆணை ஒன்று ரத்தானதால் இந்த அதிர்ச்சி என்றும் கூறினர். ஃபாத்திமா கதறி அழுதாள். ஆனால் என் மூத்த மகன் அமீரோ தன் அறைக்குள் மனைவியிடம் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து பூட்டி வைக்க சொல்லி கொண்டிருந்தான். செய்தி அறிந்து வெளியே வந்த என் மகன்கள், அம்மா, கத்தாதீர்கள். அப்பா ஒன்றும் இறந்து விடவில்லையே. நாங்கள் போய் என்னவென்று பார்க்கிறோம் என்று அலட்சியமாக கூறினர். இரவு நேரத்தில் என் மகன்கள் வீட்டிற்கு திரும்பினர். அவர்கள் முகத்தில் எந்த கவலையும் இல்லை. மாறாக மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். பாத்திமா பதற்றத்துடன், மகனே, உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்டாள். அதற்கு அமீர், அம்மா மருத்துவமனையில் அவ்வளவு நேரம் இருக்க முடியாது. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அலட்சியமாக பேசத் தொடங்கினான். மருத்துவமனையில் உடம்பை தேற்றுவதற்கு மிகவும் நாளாகும் அம்மா. நீங்கள் கவலைப்படாமல் போய் தூங்குங்கள். நான் அங்கே ஒரு மருத்துவமனை ஊழியருக்கு பணம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். ஏதேனும் அவசரம் என்றால் அவன் என்னை அழைப்பான். எனக்கு அங்கே இருக்கும் படுக்கையில் தூக்கமே வராது என்று கூறிவிட்டு அமீர் அறைக்குள் சென்று விட்டான். இளைய மகன்களும் கையில் கைபேசியை பிடித்தபடி தங்கள் அறைக்கு சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பாரக் தன் மனைவியுடன் நன்கு அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வந்தான். ஃபாத்திமா கவலையோடு, எங்கே போகிறாய் மகனே? உன் அப்பாவை பார்க்கத்தானே போகிறீர்கள். என்னையும் கூட்டிச் செல்லுங்கள் என்றாள். அதற்கு ஃபாரூக் எரிச்சலுடன், அம்மா, உலகத்தில் வேறு வேலைகளும் இருக்கிறது. என் மனைவியின் உடம்பு சரியில்லை. அவளுக்கு பிடித்தமானவற்றை வாங்கி தருவதற்காக வெளியே அழைத்துச் செல்கிறேன். அப்பாவை நீங்கள் காலையில் சென்று பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நகர்ந்தான். ஃபாத்திமாவின் இதயம் உடைந்து போனது. என் உடல்நிலை சீக்கிரம் குணமாக வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதை தவிர அவளிடம் வேறு வழி இருக்கவில்லை. மறுநாள் எனக்கு மயக்கம் தெளிந்தது. ஆனால் நீண்ட காலம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் படுக்கையை விட்டு இறங்கக்கூடாது என்றும் மருத்துவர்கள் கூறிவிட்டனர். என் மகன்கள் மூவரும் என்னை அழைத்து செல்ல மருத்துவமனைக்கு கூட வரவில்லை. அலுவலகத்தில் ஏதோ ஒரு வேலை என்று சாக்குப்போக்கு சொன்னதால் பாத்திமாவே வேலையாட்களை அனுப்பி என்னை வீட்டிற்கு வரவழைத்தாள். நாள் முழுவதும் கழிந்தது. என் அறையில் வந்து நலம் விசாரிக்க என் மகன்களுக்கு நேரம் இருக்கவில்லை. வெளியே அவர்களின் சிரிப்பு சத்தமும் கூச்சலும் மட்டுமே கேட்டது. வேலையாட்கள் மட்டுமே எனக்கு உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து தந்தனர். இதை கண்டு என் கண்கள் கலங்கின. அடுத்த நாள் ஃபாத்திமா என் அருகில் இருந்தபோது நான் தாகத்தால் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டேன். பாத்திமா கதவருகே சென்று, மாமாவுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று கூப்பிட்டாள். சமையலறை பெண் தண்ணீர் எடுத்து கொண்டு வர முற்பட்ட போது என் மூத்த மருமகள் ஓடி வந்து,
எப்போதும் அவர்களுக்கு படுக்கையிலேயே உணவும் தண்ணீரும் கொண்டு போய் கொடுக்கிறாயே, உனக்கு வேறு வேலையே இல்லையா? என் தோழிகள் விருந்திற்கு வருகிறார்கள், உணவை ஆயத்தம் செய். அந்த முதியவளுக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் அவளே வந்து எடுத்து கொள்ளட்டும் என்று அதட்டினாள். சமையலறை பெண் பயந்து பின்வாங்கினாள். வீட்டின் முழு பொறுப்பும் மூத்த மருமகளின் கைக்கு சென்றிருந்ததால் வேலையாட்களும் அவளுக்கு பயந்தனர். இதை பார்த்த ஃபாத்திமா திகைத்து போனாள். மகன்களும் மருமகள்களும் எங்களை நேசித்ததால் வரவில்லை, மாறாக எங்கள் சொத்துக்களையும் இந்த ஆடம்பர வாழ்க்கையையும் அனுபவிப்பதற்காகவே நாடகமாடி இருக்கிறார்கள் என்பது தெளிவாக புரிந்தது. பாத்திமாவே ஓடிச் சென்று எனக்கு நீரை கொண்டு வந்து கொடுத்தாள். அப்போது என் மூத்த மகன் அமீர் கருப்பு நிற கோட்டணிந்த ஒரு வழக்கறிஞருடன் அறைக்குள் நுழைந்தான். வழக்கறிஞர், அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள், சீக்கிரம் ஆவணங்களில் கையெழுத்து வாங்குங்கள் என்றார். அமீர் என்னிடம் வந்து, அப்பா இப்போது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லை தானே, இந்த ஆவணங்களில் கையெழுத்திடுங்கள் என்றான். நான் அதிர்ச்சியுடன் என்ன ஆவணங்கள் இவை என்று கேட்டேன். அமீர் கோபத்துடன், நீங்கள் படுக்கையில் கிடப்பில் இருக்கிறீர்கள், சாவு உங்கள் அருகில் நிற்கிறது, இதிலும் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்களா? இந்த உலக ஆசையை இன்னும் ஏன் விட மாட்டேன் என்கிறீர்கள்? செத்த பிறகு இந்த சொத்தை கையோடு கொண்டு போகவா போகிறீர்கள்? மரியாதையாக கையெழுத்து போடுங்கள், தொழிற்சாலை என் பெயருக்கு மாறட்டும். வேண்டாத ஆட்களை எல்லாம் வேலைக்கு சேர்த்து நஷ்டம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். அதுபோக அனாதைகளுக்கு வேறு மாதம் மாதம் லட்சக்கணக்கில் பணம் அனுப்புகிறீர்கள். உங்களின் இந்த முட்டாள்தனங்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அமைதியாக கையெழுத்து போட்டு தொலையுங்கள் என்று கத்தினான். அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு என் தொண்டை அடைத்து கொண்டது. ஆனால் பாத்திமா குதித்தெழுந்தாள். உன் தந்தையிடம் எப்படி பேசுகிறார்? அவர் எவ்வளவு நோயுற்று இருக்கிறார் என்று தெரியவில்லையா? இந்த தொழிற்சாலை அவருடையது, உங்கள் யாருக்கும் அதில் உரிமை இல்லை என்று சத்தமிட்டாள். அதற்கு அமீர், அப்படியானால் சரி, நானும் ஃபாருக்கும் ஆசிஃபும் இனி தொழிற்சாலைக்கே செல்ல மாட்டோம். படுக்கையில் கிடக்கும் அப்பா எப்படி தொழிற்சாலையை நடத்துகிறார் என்று பார்க்கிறேன். 2 வேளை உணவிற்கே வழியில்லாமல் போனால் பிறகு என்னை கேட்காதீர்கள் என்று மிரட்டினான். நான் கையை அசைத்து, அந்த வழக்கறிஞரை வெளியே போக சொல், என் சொந்த வழக்கறிஞர் இருக்கிறார், மாலை அவரை வரவழைக்கிறேன், அவர் முன்னிலையில் கையெழுத்திடுகிறேன் என்று பலவீனமான குரலில் கூறினேன். தொழிற்சாலை தன் கைக்கு வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியில் அமீர் வழக்கறிஞரை அழைத்து கொண்டு வெளியேறினான். என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. மாலை வேளையில் என் குடும்ப வழக்கறிஞர் வீட்டிற்கு வந்தார். அமீர் அவசரமாக, வாருங்கள் வழக்கறிஞரே, இவ்வளவு தாமதமாக வருகிறீர்களே, இதோ ஆவணங்கள், அப்பாவிடம் கையெழுத்து வாங்கி தாருங்கள் என்றான். ஆனால் என் வழக்கறிஞர் கம்பீரமாக, எந்த ஆவணமும் தேவையில்லை, அப்துல் ரஹ்மான் ஐயா ஏற்கனவே தன் உயிரை எழுதி வைத்து விட்டார், அதை உங்கள் முன்னால் வாசித்து காட்டுவதற்காகத்தான் என்னை அழைத்துள்ளார் என்றார். மகன்கள் மூவரும் குழப்பத்துடன் நின்றனர். அப்பா ஏற்கனவே எல்லாவற்றையும் என் பெயருக்கு எழுதி வைத்து விட்டாரா? எனக்கு இந்த பெரிய வீடுதான் வேண்டும் என்றான் அமீர். ஃபாருக்கும் ஆசிஃபும் உனக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும்? கணக்கில் மோசடி செய்து பணத்தை சுருட்டியது எங்களுக்கு தெரியாதா? தொழிற்சாலை எனக்குத்தான் வேண்டும் என்று தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினர். படுக்கையில் இருந்தபடி நான் கையை உயர்த்தி அமைதியாக இருங்கள் என்று கூறி வழக்கறிஞரை உயிலை வாசிக்குமாறு சைகை செய்தேன். வழக்கறிஞர் வாசிக்க தொடங்கினார். நீங்கள் அனைவரும் அந்த பழைய வீட்டில் இருந்த போதே ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன அன்றே இந்த உயிலை எழுதிவிட்டார். இந்த உயிலின்படி இந்த வீடும் தொழிற்சாலையும் முழுவதுமாக திருமதி பாத்திமாவின் பெயருக்கு மட்டுமே சொந்தமானது. அவரின் விருப்பமின்றி இந்த சொத்தில் ஒரு செங்கலை கூட உங்களால் உரிமை கோர முடியாது. அவர் நினைத்தால் உங்களை இப்பொழுதே இந்த வீட்டை விட்டு வெளியேற்ற முடியும். வழக்கறிஞர் வாசித்து முடித்ததும் 3 மகன்களும் பாம்பை கண்டது போல பேச்சே வரவில்லை. அமீர் அலறினான். என்ன அப்பா இது? எங்கள் பெயரில் எதுவுமே எழுதி வைக்கவில்லையா? நான் புன்னகைத்து கொண்டே, உங்களை போன்ற நச்சு பாம்புகளுக்கு என் வாழ்நாளில் பெரும்பகுதியை கொடுத்து விட்டேன். உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்தேன். என் வீட்டில் இடம் தந்தேன். தொழிலில் பங்கு தந்தேன். ஆனால் நீங்கள் என் முதுகிலேயே குத்தினீர்கள். அதனால்தான் எனக்கு நெஞ்சுவலியே வந்தது. இனி இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை. சில நாட்களில் எனக்கு உடம்பு சரியாகிவிடும். நானே என் வியாபாரத்தை பார்த்து கொள்வேன் என்று தீர்க்கமாக கூறினேன். என் மகன்கள் தலைமேல் கை வைத்து அமர்ந்தனர். ஆனால் இம்முறை நானும் பாத்திமாவும் அவர்களுக்கு எந்த இரக்கமும் காட்ட தயாராக இல்லை. என் உத்தரவின் பேரில் வேலையாட்கள் அவர்களின் பெட்டி படுக்கைகளை வெளியே தூக்கி எறிந்தனர். நல்ல வேளையாக அவர்களின் பழைய வீடு இன்னும் விற்கப்படாமல் இருந்தது. இத்தனை நாட்கள் ராஜபோகமாக வாழ்ந்துவிட்டு அவமானமும் பரிதாபமும் நிறைந்த முகத்தோடு அவர்கள் தங்கள் பழைய வீட்டிற்கு சென்றபோது தூசியும் மண்ணுமே அவர்களை வரவேற்றன.
சொந்த காலிலேயே மண்ணை வாரி போட்டுக்கொண்ட என் மகன்களுக்கு அன்று பரிதாபத்தையும் வேதனையும் தவிர வேறு எதுவும் எஞ்சி இருக்கவில்லை. நானும் என் மனைவி ஃபாத்திமாவும் இறைவனின் அருளால் நிம்மதியான வாழ்வை தொடர்ந்தோம். இதன் பிறகும் நான் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டால் நான் மனிதனே இல்லை என்று தோன்றுகிறது. இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி.